வணக்கம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில் இன்றைக்கி கத்திரிக்காய் ஃப்ரை செய்ய போகிறாங்க. ரொம்ப சூப்பரான ரெசிபி, ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் இந்த மாதிரி கத்திரிக்காய் வாங்கியிருக்கேங்க. இது ஒரு 400 கிராம் கத்திரிக்காய். இதை கழுவி நல்லா எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் வேர்க்கடலை 2 ஸ்பூன் போட்டு வறுக்கலாங்க. வேர்க்கடலை கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போது 5 துண்டு தேங்காயை போட்டு அதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேங்க. அது நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருளெல்லாம் போட்டு கொஞ்சம் கொரன்னு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. பேன் சூடானதும் 4-5 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேங்க. எண்ணெய் போட்டவுடன் கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் 10 பல் பூண்டு துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விடலாங்க. கத்திரிக்காயெல்லாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விடலாம். எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வைக்கலாம். கத்திரிக்காயெல்லாம் வேகட்டும். ஒரு 4 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கத்திரிக்காய் வெந்துட்டுருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே கலந்து விடலாம். நல்லா செவக்க வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா வெந்து நல்லா செவந்துருக்குங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறத இதில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த கத்திரிக்காய்க்கு டேஸ்ட்டே இந்த பொடி பண்ணது தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை போட்டு ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.